இன்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வண்டி பார்க்க போறோம்பா? இன்னைக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆமா, எல்லாம் சின்ன சின்ன வண்டியா, லோ பட்ஜெட் வண்டியா பார்த்துட்டு இருந்தோம். ஆல்டோ K10 பார்த்தோம், சாண்ட்ரோ பார்த்தோம், அப்புறம் வேகனார் பார்த்தோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு சாண்ட்ரோல இருந்து அடுத்த ஓசன் போனா கிராண்ட் I10. I10ல கிராண்ட், இது கப்பா இன்ஜின் உள்ள வண்டி. இதை நம்ம பார்க்க போறோம். அதாவது அதான் சின்ன வண்டி லோ பட்ஜெட் அடுத்தது ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க ஒரு நல்ல வண்டியா பார்க்கணும் அப்படின்றதுல அதுல ஒண்ணு இப்ப நம்மகிட்ட இருக்கிறது கிராண்ட் I10. இது 2014 மாடலா? ஆமா, 2014 மாடல். லோ பட்ஜெட்டுக்கு அடுத்த செக்மெண்ட் நம்ம பாக்குறோம். I10 வண்டியோட இன்ஜின் கெப்பாசிட்டி என்னதுப்பா? இன்ஜின் கெப்பாசிட்டி இது 84 bhp பவர், 6000 rpmல மேக்ஸ்ல ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே. அதே மாதிரி டார்க்கும் 114 டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே. அது போக இப்போ இன்ஜின் சொல்லும் போது ஆக்சுவலி இதுல மற்ற பெட்ரோல் இன்ஜின்ல ஸ்பார்க் பிளக் யூஸ் பண்றாங்கல்ல, அதுல இதுல டிஃப்ரெண்டா ஒன்று யூஸ் பண்றாங்க. இரிடியம் அப்படின்ற ஒரு இதுல யூஸ் பண்றாங்க. ஓகே. இது எப்படின்னா அதுக்கும் நார்மலுக்கு இரிடியம் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலி கம்பஷன் சேம்பர்னு இருக்கு. அதான் இன்ஜினுக்குள்ள அந்த பிஸ்டன் போய் ஃபயர் ஸ்ட்ரோக் நடக்கும். ஓகே. 4 ஸ்ட்ரோக் நடக்குது. 4 ஸ்ட்ரோக்ல தேர்ட் ஸ்ட்ரோக்ல உனக்கு ஃபயர் ஸ்ட்ரோக் நடக்கும். ஓகே. அது உள்ள பிஸ்டன் கம்ப்ரஸ் ஆகி அதோட ப்ரெஷர்ல ஃபயர் ஸ்பார்க் அடிக்கும் போது அது ஃபுல்லா பிளாஸ்ட் ஆகி பர்ன் ஆகி திருப்பி பிஸ்டன் ரிட்டர்ன் கீழே போகும். அதுலதான் உனக்கு இன்ஜினோட பவர் கிடைக்குது. சரி. அது நார்மல் உனக்கு ஸ்பார்க் பிளக்ல என்ன ஆகும்னா, ஒரு செகண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை ஸ்பார்க் அடிக்குது கம்பஷன்ல அப்படின்னா, இது அதுல டபுள் ஆகும். ஓகே. ட்வைஸ் நடக்கும். அப்போ உனக்கு நார்மலை விட இதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் அதிகமா இருக்கும், கூடும். ஆமா. இப்போ இன்கேஸ் அது எங்க உனக்கு நல்லா ஃபீல் ஆகும்னா, ஒரு வண்டியை ஓட்ட எடுக்கும் போதோ, ஒரு 5 பேர் ஒரு பேசஞ்சர் கெப்பாசிட்டியோட நீ ஒரு ஹில்ஸ், ஒரு பாலம், சிட்டிக்குள்ள இருக்கிற ஃப்ளைஓவர் இதுல ஏதாவது ஏறும் போதுன்னா உனக்கு நல்ல அந்த டிஃபரன்ஸ் தெரியும். நீ கியரை டவுன் பண்ணி பிக்கப் எடுக்கும் போது ஸ்பீடும் பெர்ஃபார்மன்ஸும் ரெண்டுமே அந்த முட்டுறது இருக்காது. ஓ, சரி. நீ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு 5 பேர் வச்சு எடுத்தாலும் சில இதுல அந்த ஒரு இழுக்கிறது தெரியும், இதுல தெரியாது. ஓகே. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருக்கும். ஓகே. இன்னொன்னு அதான் சொல்ல போனா எப்படின்னா, பெருசா போக அது மாதிரி செலவுகளும் அதிகமாகுற மாதிரி தான். இப்போ அதுக்கு ஒரு 5 ரூபா செலவாச்சுன்னா இதுக்கு ஒரு 20 ரூபா செலவாகும். அதோட டபுள் த ரேட் இதுக்கும் செலவாகும். நீ ஒரு 500 ரூபா இருந்துச்சு அதில் ஸ்பார்க் பிளக் எல்லாத்தையும் மாத்திரலாம் அப்படின்னா இது ஒரு 2000 ரூபா ஆகும். ஸோ அந்த செலவும் இதுல சொல்லி ஆகணும், சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா நம்ம நல்லது மட்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். இதோட மைனஸும் செலவும் சொல்லணும், அதோட டிராபேக்கும் சொல்லணும். கண்டிப்பா. அதே மாதிரி நீ அந்த ஸ்பார்க் பிளக் ஒண்ணு போச்சுனாலும் அந்த உடனே உனக்கு ஃபீல் ஆயிரும். ஒரு ஸ்பார்க் பிளக் போச்சுனாலும் ஃபயர் மிஸ்ஸிங் ஆகிறது தெரியும். இப்போ நீ ஒரு நல்லா ரேஸ் பண்ணி போயிட்டு இருக்க அப்படின்னா 1, 3, 2, 4 ஃபயர் மாத்தி ஃபயர் ஆகிறதுல ஒரு சிலிண்டர் மிஸ் ஆகிறது உனக்கு ஃபீல் தெரியும். ஓகே. சரி. இதுல ஒரு இது போனாலும் தெரியாது. அப்படி கண்டினியூட்டா நம்ம டிரைவ் பண்ணிட்டே மறுபடியும் ஃபெயிலியர் ஆகும்போது 3வது ஃபெயிலியர் ஆகும் தான் நமக்கு தெரியும். ஓ, சரி. ஓகே. அப்போ செலவு வந்தாலும் 2க்கும் 4க்கும் மொத்தமா வரும். அதனால 1 மாத்திட்டு போயிடலாம். இது 2யும் மாத்துற மாதிரி இருக்கும், 3யும் மாத்துற மாதிரி இருக்கும். சரி, இது மைலேஜ்னு பார்க்கும்போது எவ்வளவு வரும்? மைலேஜ்னு சொன்னா நீ எப்படி சொல்லலாம், லோ பட்ஜெட் செக்மெண்ட் எல்லாமே நினைக்கிறேன் ஆவரேஜ் சொன்ன மாதிரி தான். 18, 19, 20. ஓகே. இது அதுல எல்லாத்துலயும் ஒரு 2-3 கம்மி பண்ணிக்கோ. 14, 15, 16 இவ்வளவுதான். இதுதான் எல்லா வண்டிக்கான ஆவரேஜ் மைலேஜ். ஒவ்வொரு வண்டியும் தனித்தனியா பிரிச்சே பார்க்க வேண்டாம். இந்த செக்மெண்ட் எல்லாமே போனாலே சிட்டிக்குள்ள போனா 14, அவுட்டர் போனா 16, கேஸ் போட்டா ஆவரேஜா அப் அண்ட் டவுன் ஆயிட்டு இருக்கும். அது எல்லாமே அந்த இதுதான் 14 to 16 சிட்டியும் அவுட்டர் ரெண்டுமே சேர்த்து அவ்வளவுதான். ஏன்னா எல்லாரும் எக்ஸாக்டா பார்ப்பாங்க 14.7, 14.8 அப்படின்னு பார்ப்பாங்க. அது 14 to 16 அவ்வளவுதான் ஆவரேஜ். ஓகே. ஹையஸ்ட்ங்க ரொம்ப லோவும் இல்ல, ரொம்ப ஹையும் இல்ல. ஸோ ஆவரேஜான மைலேஜ் இந்த செக்மெண்ட் எல்லாருக்குமே இந்த ஆவரேஜ் இருக்கும். ஓகே. அண்ட் அடுத்து உள்ள சீட்டிங்ஸ் எல்லாமே நானும் பார்த்தேன். ஃப்ரண்ட்ல டிரைவிங் சீட்டுமே கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் கோ பேசஞ்சருமே உட்காரும்போது கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா இன்னொன்னு பேக்ல ஒரு சில வண்டியில இதுல நீ சீட்டு சொன்னது, இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் I10 நம்ம டாப் எண்ட் மாடலுங்கிறதுனால இதுல என்னன்னா உனக்கு எல்லா ஃபியூச்சரும் மேக்ஸிமம் வந்துடும். இப்போ சீட்டிங்னு பாத்தீங்கன்னா உள்ள சீட் கவரு, அப்போலிஸ்ட்ரி, அப்புறம் ஸ்டியரிங் வீல் கவரு, சிஸ்டம் மெயினா சிஸ்டம் இன்புல்டு ஆடியோ மைக்கு வித் ப்ளூடூத் வித் CD போற மாதிரி வந்துடும்.
ஸோ அப்போ 2014 வந்த மாடல்ல இதெல்லாமே வந்து இது எல்லாமே வந்தது பெரிய ஒரு ஃபியூச்சர் அந்த டைம்ல. ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக உனக்கு வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம். இப்போ டாப்னா உனக்கு ஆண்ட்ராய்டு ப்ளஸ் வந்து பார்க்கிங் சென்சாரு 360 டிகிரி கேமரா கூட இப்போலாம் வந்திருக்கு. ஸோ அது ஆனால் இப்போ அதுக்கும் இதுக்கும் உள்ள மைனர் வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், அதே மாதிரி இந்த வண்டியில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா நீ வந்து டிரைவர் சீட்டோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப் அண்ட் டவுன். அதாவது எல்லா வண்டியிலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் வந்து அப் அண்ட் டவுன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டியரிங் வந்து டில்ட் பண்ணிக்கலாம். உனக்கு கண்ட்ரோல் எல்லா மியூசிக் கண்ட்ரோல் எல்லாமே வந்து உனக்கு ஸ்டியரிங்லேயே ஃபுல் டோர்லேயே வந்து எல்லா கண்ட்ரோலும் வந்துடும். பவர் ஃப்ரண்ட் ரெண்டும் பவர் விண்டோ வந்துடும். ஆனால் அதே மாதிரி பேக்கில் பூட் ஸ்பேஸும் நல்லா இருக்கு. பூட் ஸ்பேஸ் ஆமா நல்ல டிசைனான பூட் ஸ்பேஸ் 230-300 லிட்டர் இருக்கும்னு என்னோட எனக்கு. ஆமா, ஆவரேஜா 225ல இருந்து 240 இருக்கும். எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. ஓகே, அது பூட் ஸ்பேஸுமே நல்லா இருக்கு. டயர்ல சொல்லி ஆகணும். டயரும் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி அந்த செக்மெண்ட்ல பார்த்தோம்ல, நான் சொன்ன தெரியுமா R13 சொல்லிட்டு இருந்தேன். அது அந்த இதுக்கு பார்க்கும்போது R13 வர்ற மாதிரி இந்த செக்மெண்ட் எல்லாமே R14ல வரும். 165க்கு 65 R14. அது வந்து 160. இன்னொன்னு நீ டயர்னு சொல்லும் போதுதான் அப்போ வந்த வண்டியில் வந்து 2014 இவன் தான் வந்து ஃபஸ்ட்டு டைமண்ட் கட் அலாய் வீல் விட்டது இவன் தான் ஃபஸ்ட்டு. ப்ளஸ் வந்து அந்த டைமில் ஏபிஎஸ், ஏன்னா ஏபிஎஸ் டுவெல் ஏர் பேக் 2014 ஏர் பேக்னாலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வியப்பாக பார்த்த காலம். ஏன்னா அப்பெல்லாம் உனக்கு வந்து ஏர் பேக்கில் எதுவுமே கிடையாது ஒரு 6-10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ தான் வந்து எல்லா செக்மெண்ட்லேயும் வந்து பேசிக்லேருந்து டாப் எண்ட் வரைக்கும் ஏர் பேக் வேரியேஷன் மாறுது. பேஸ்னா 2, மிட் வேரியன்ட்டு 4, டாப் என்ன 6, 2, 4, 6 இப்படிதான் போகுது. ஆமா. ஸோ இப்போ அதுல வந்து அந்த டைம்ல இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மைலேஜ் நல்ல இது. அதே மாதிரி டைமண்ட் ஏபிஎஸ் பிரேக்கு, டைமண்ட் கட் அலாய், அதே மாதிரி ஃப்ரண்ட் 2 டிஸ்க், பின்னாடி 2 ட்ரம். ஆமா. இப்போ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இந்த இன்டீரியர்ல வந்து உங்களுக்கு 4 ஏசி வந்துடும். அதாவது 4 ஏசி வெண்ட்டு. ஃப்ரண்ட்ல வந்து 4 வந்துடும், பேக்ல ரியர் இருக்கிறவங்களுக்கும் வந்துடும். அந்த ரியர்ல ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், சார்ஜும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜர் 12 வோல்ட் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு இது. இப்போ 4 விண்டோக்குமே உங்களுக்கு வந்து பவர் விண்டோ வந்துடும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 4 விண்டோக்கு பவர் விண்டோ வருது. எனக்கு என்னன்னா 4 விண்டோ பவர் விண்டோ 4மே வந்து டிரைவர் கண்ட்ரோல்ல இருக்குமா? இல்ல, டிரைவர் கண்ட்ரோல்லே உண்டு, பேசஞ்சர் கண்ட்ரோல்லையுமே உண்டு. 4மே டிரைவர் கண்ட்ரோல் உண்டு. இல்ல 2 மட்டும் தான் டிரைவர் கண்ட்ரோல்? இல்ல 4மே டிரைவர் கண்ட்ரோல் உண்டு. மீதி 3மே வந்து செப்பரேட்டாவும் உண்டு. கேஸ் நீங்க சொல்றீங்க 4 டோர்லயும் இருக்குங்கிற மாதிரி. அப்போ இன்கேஸ் ஃபேமிலியா போறோம், நம்ம போகும்போது 4 டோரும் லாக் ஆகணும். லாக் ஆகாது. ஆனா இருக்கு, நீங்க கேக்குற மாதிரி இதுலயும் இருக்கு. ஆனா 20 இப்போ நம்ம இப்போ லேட்டஸ்ட் 20 கிலோமீட்டர் போனால ஆட்டோவுக்கு லாக் ஆகுது இல்ல, ஸ்பீட் லாக்கிங் இல்ல. அதான் கேக்குறேன். இதுல வந்து டாப் எண்ட் மாடல்ல இதுல வந்து இருக்கு, ஆனா ஆட்டோமேட்டிக் கிடையாது. நம்ம மேனுவலா லாக் பண்ணிக்கிற மாதிரி வரும். கொடுத்துருக்கலாம், இதையும் கொடுத்துருக்கலாம். ஏன்னா டாப் எண்ட் மாடல்ல கொடுத்துருக்கலாம். ஆனா இப்போ இதெல்லாம் வேரியேஷன் பண்ணி அப்ப 2014 கொடுக்காததெல்லாம் சின்ன சின்ன மைனூட்டா வந்து கரெக்ஷன் பண்ணி இப்ப இன்னைக்கு வர வண்டியில i20ல இருக்கு. இப்ப இன்னைக்கு வர வண்டி எல்லாத்துலயுமே இந்த இது இருக்கு. ஸோ அது இது இல்லை. ஓகே, அதே மாதிரி இங்க பேக்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த லைன் வருது பாத்தீங்களா? ஆமா ஆமா. ஸோ இது எதுக்கான ஏபிசிடி எழுதுறதுக்கா? இல்லையே, ஏபிசிடி நம்ம வேணா எழுதிக்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ இது எதுக்காகனா உங்களுக்கு வந்து மழை பெய்யும் போது எப்படியும் ஃபாக் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பின்னாடி வரவங்களுக்கு வந்து விசிபிலிட்டிஸ் வந்து பின்னாடி வண்டி வருதா வராதுன்னு நமக்கு தெரியாது. அப்போ என்ன வேணா இப்போ நீங்க அந்த உள்ள வந்து டெம்பரேச்சர் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஃபாகும் ஆகாம டீஃபாக் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா நீங்க பேக்ல வர ரியர் வியூல உங்களுக்கு கரெக்டா வரும். ஸோ அந்த ஒரு இது. அண்ட் ரியர் வைப்பர் கொடுத்துருக்கோம், ஃப்ரண்ட்ல 2 இருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயுமே வந்துருது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர கிராண்ட் ஐட்டன்னு லோகோ கொடுத்துருக்கோம். பேட்ச் வந்துருது, இன்ஜின் வந்துருது, வேரியேஷன் வந்துருது. இது ஏஸ்டா இதுல பாருங்க, நம்ம இதுக்கு சொன்னோம் பாத்தீங்களா கப்பா இன்ஜின் 1.2. ஸோ அதையுமே இங்க மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ உங்களுக்கு அதுவுமே இங்க வந்து மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு அதுலயே தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து இன்ஜின் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுலயே தெரிஞ்சிடும். இப்போ இதுல ரிவர்ஸ் சென்சார் இருக்கு, ஆனா ரிவர்ஸ் கேமரா கிடையாது. நம்ம வேணா இன்னைக்கு அந்த காலகட்டத்துல ரிவர்ஸ் கேமரா இல்ல, வெறும் சென்சார் மட்டும். சென்சார் இருந்தால சைரனோட இருக்குது. ஆமா. இதுதான் ஆக்சுவலாக என்னோட ஃபர்ஸ்ட் வண்டி. ஃபர்ஸ்ட் வண்டி வாங்கும்போது புதுசு வாங்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஓகே. பட் அப்போ நான் புதுசு போய் இந்த டஸ்டன்ல இந்த ரெடிகோன்னு ஒன்று லான்ச் ஆயிடுச்சு. அது ஒரு 3 லட்சம் ரூபா தான் வந்துச்சு. ஓகே. ஆனா அந்த வண்டி போயிட்டு நான் இந்த மாதிரி இது இருக்கும்ல, அப்ப ப்ரெஸ் பண்ணி பார்த்தா உள்ள போயிட்டு வெளியே வந்துச்சு. வெளியே தகரம்லாம் அவ்வளோ பேட் குவாலிட்டியா இருந்துச்சு. ஓகே.
சுசுக்கிலுமே அப்படிதான் இருந்துச்சு. ஆனா எனக்கு கிராண்ட் ஐட்டன்ல பழைய வண்டியை அதை விட 40,000 சேர்த்து கொடுத்து நான் 440 எடுக்கிறேன். ஓகே. ஏன் எடுக்கிறேன்னா இது குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. வண்டியுமே எனக்கு பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஓகே. கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா ஓடிச்சு, வெறும் 18,000 தான் ஓடிச்சு 4 வருஷத்துல. ஓகே. ஸோ அந்த டைம்ல அந்த மேண்டிட்டரி இல்லை, பேசிக் வண்டி வந்து எல்லா வண்டிக்கும் ஏர் பேக் கொடுக்கணும், ஏபிஎஸ் கொடுக்கணுன்றது இல்லை. அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த வண்டியில செக் பண்ணேன். என்னோட சேஃப்டி ஃபியூச்சருக்காக ஏபிஎஸ் இருந்துச்சு, ஓகே, ஏர் பேக் இருந்துச்சு, ஓகே, பவர் விண்டோ இருந்துச்சு, டைமண்ட் கட் அலைவ். இந்த வண்டியில அந்த டைம்ல கீழே சென்ட்ரி வரைக்கும் எல்லாமே இருந்தது. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பழைய வண்டி வாங்குறன்ற ஃபீலே எனக்கு இல்லை. அப்ப புது வண்டியா வாங்குற மாதிரி. ஓகே, ஓகே. ஸோ அதனால 1600 சிசி நம்மளுக்கு ஒரு பவரும் கிடைக்கும். நம்ம ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வெயிட் வச்சுட்டு போற மாதிரி இருக்கும். நானும் கொஞ்சம் வெயிட் வேற. ஓகே. ஸோ எனக்கு கொஞ்சம் பவரான வண்டி வேணுன்றதுனால இது எடுத்தேன். அது டிஸ்க் ஃப்ரண்ட்ல வரும், பின்னாடி ட்ரம் வரும். ஓகே. இதுல என்னன்னா இப்ப இருக்கிற வண்டியோட நீ கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த டிஜிட்டல் அது என்ன சொல்றது, ஆடியோ சிஸ்டம் மட்டும் இப்ப என்ன வரும்னா உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வரும். அவ்வளவுதான். இதுதான் டிஃபரன்ஸே நீங்க பார்க்க முடியும் வேற எதுவும். அது இல்லாம இன்னும் ஒண்ணே ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வரும். உங்களுக்கு வந்து பின்னாடி ரிவர்ஸ் கேமரா வரும், ரிவர்ஸ் சென்சார் இருக்கு, கேமரா மட்டும் வராது. இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் இல்லாத மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே எல்லாமே. ஓகே, 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 ஓகே. ஒரு 5 பேர் இருக்க ஃபேமிலிக்கு இந்த வண்டி கம்ஃபர்ட்டா இருக்கும். ஓகே. உங்களுக்கு பூட் ஸ்பேஸுமே ஓரளவுக்கு ரீசனபிளா நல்லா புக்ஸ் வச்சுட்டு போற மாதிரி நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஓகே. தென் டாப் ஸ்பீடுனா நான் இது வரைக்கும் 120 க்ரூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் ஹையஸ்ட். ஸோ மார்க்கெட்டிங் இருக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் வேணா டைமிங் இருக்காது. பைக்கில் போகிறதோட கம்ஃபர்டபுளோட இதுனா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இது நான் பைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஓட்டிட்டேன். ஸோ எனக்கு லைட்டாக பேக் பெயின் ஆரம்பிச்சதுனால தான் நான் கார் பார்க்க ஆரம்பித்தேன். சரி, சரி, சரி. இது வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிசிக்கலி கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கு. ஓகே. தென் உங்களுக்கு இது ஸ்பீடு எடுக்கும்போது பைபாஸ்ல அடிச்சுக்கவே முடியாது. நீங்க 1400 சிசி வண்டியோட கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வண்டி பிக்கப் இருக்கும். ஓ, ஓகே, ஓகே, ஓகே. ஆனா மைலேஜ்க்காக நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 70 to 80ல அந்த மெயின்டைன் பண்ணி ஸ்பீட் ஓட்டுவேன். 70 to 80 போகும்போது உங்களுக்கு எவ்வளவு மைலேஜ் கிடைக்குது? 70 to 80 போகும்போது பெட்ரோலா இருந்தா வந்து எனக்கு ஒரு 16 கிடைக்கும். 16. நான் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி இது எல்பிஜி போட்டேன். ஓகே. இப்போ அதே ஸ்பீட் நான் மெயின்டைன் பண்ண எல்பிஜில எனக்கு வந்து 14.5 அந்த ரேஞ்ச் கிடைக்கும். பிரதர், இப்ப இந்த வண்டிக்கு உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸுங்கும் போது, ஏன்னா மக்கள் வாங்குறவங்க வந்து எவ்வளோ மெயின்டெனன்ஸ் ஆகுது, ஒன் சர்வீஸ் போனால் எவ்வளோ ஆகுதுன்னு அவங்க யோசிப்பாங்க. நான் ஒரு சிலருக்கு கிராண்டுங்கும் போது ஒரு கிரேஸ் இருக்கு, கிராண்ட் வாங்கணும், நம்மள ஐட்டன் வாங்கணும் கண்டிப்பாக. ஸோ அது மெயின்டெனன்ஸுங்கும் போது காஸ்ட் எவ்வளோ வருது உங்களுக்கு? இல்லை, மார்க்கெட்டில் எல்லாத்துக்குமே ஹூண்டாய்னா ஓரளவுக்கு சர்வீஸ் காஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம். ஆக்சுவலாக நீங்கள் பீரியடிக்கில் கரெக்டாக சர்வீஸ் பண்ணுறீங்க, டைமில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஓகே. பீரியடிக் சர்வீஸில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக ஏர் ஃபில்ட்ரு, ஆயில் ஃபில்ட்ரு, ஓகே, அண்ட் தென் ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இது பிரேக் செக் பண்ணுவாங்க. இதுக்கு 1500 லேபர் வரும். உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு 4000 தான் பில் வரும். ஓகே. அடிஷ்னலாக வண்டியில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க் இருக்குது, வேற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுக்கும் போது கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் வரும். ஓகே. இப்போ ரீசெண்டாக வந்து ஏசியில் என்னது கம்ப்ரஸர் போயிடுச்சு. ஓகே. அது கிட்டத்தட்ட 10,500 லேபரோட நான் கொடுத்தேன். ஓகே, ஓகே. அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஓ, சரி, சரி, சரி. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வேற கம்பெனியோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஓகே, இது சர்வீஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் தான். ஓகேப்பா, வண்டி பற்றி ஐட்டனை பற்றி நம்ம தெரிஞ்ச விஷயத்த யூசர்ட்டையும் நம்ம ரிவ்யூ அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட வண்டி மெயின்டெனன்ஸு இதை பற்றி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் என்னென்ன இது பண்ணாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன ஒரு விஷயத்தில் எனக்கு ஒன்று தெரிஞ்சது என்னென்னா, ஸோ இந்த வண்டி வாங்கலாம், ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ். ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ், எந்த வண்டியுமே ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பெருசாக வராது. ஸோ அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பண்ணிட்டு எதையுமே வந்து வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் வச்சுன்னா தள்ளி போடாதீங்க. டக்குன்னு உடனே நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வண்டியோட சேஃப் நல்லா இருக்கும். ஸோ வண்டி சேஃபு, நமக்கும் வந்து செலவுகள் அதிகம் வராது, அவ்வளோதான் மெயின். சின்ன எல்லாரும் பயப்படுறது என்னென்னா, ஐயோ இந்த வண்டி எடுத்துட்டா செலவு அதிகமாக வைக்குமோன்னு பயப்படுறோம். அது ஆக்சுவலிஸ் எல்லாருமே இயல்பு, நான் அதை பற்றி தப்பு சொல்ல கிடையாது. ஸோ அதை நம்ம எப்படி தவிர்க்கணும் அப்படின்னா, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் ஒரு 100 ரூபா பொருளாக இருந்துச்சுன்னா டக்குன்னு மாற்றிட்டீங்க, அந்த 100 ரூபா எடுக்கிறோம். அப்போ அந்த 100 ரூபாய்க்கு ஐயோ 100 ரூபாயா அப்படின்னு நம்ம பண்ணணும்னா பின்னாடி வந்து அது 1000 அந்த மாதிரி ஒரு 1000, 2000, 5000, 10,000 அந்த மாதிரி செலவாகும். ஸோ உங்களுக்கு வந்து இன்ஜின் ஆயில் காஸ்ட்டு ஆக்சுவலிஸ் அவர் சொன்னது வந்து எனக்கு நார்மல் ப்ரைஸ் தான் சொன்னார்.
ஓகே, ஆவரேஜ் தான் இப்போ இருக்கிற இதில் வந்து எல்லாமே இது. ஆமாம். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ அடுத்தடுத்த கார்கள் உங்கள் ஆதரவுகள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் நல்ல ஆதரவு கொடுக்கறது எங்களுக்கு மிக மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. நான் சதீஷ். நாகேந்திரன். இன் தமிழுக்காக. பாய்.